இவ்வளவு நாள் அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம இருந்த அவளோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. இப்போ நீ ஃபாரின் வேற போகணுங்கிற, அவளை யார் பத்திரமா பாத்துப்பாங்க? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இல்லாட்டி என்னப்பா, ஜானகியை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, நீங்களும் அந்த தப்பை தான் பண்றீங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல, ஆனா தம்பி அமெரிக்கா போறாரு. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் தந்தா ஜானகி பழைய நிலைக்கு கொண்டு வரலாங்கிறது அபிப்பிராயம். என்ன ரகு? அப்படியே சொல்லலாம் டாக்டர். பாப்பா ரகு, வா. இவ்வளவு நாள் கழிச்சாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தியே. நீ அமெரிக்கால இருந்து திரும்பி வரப்போ உன் மனைவிய பழைய ஜானகி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும். தேங்க்யூ டாக்டர். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறது என் மனைவியே இல்ல, என் உயிரை. ஐ நோ. இதெல்லாம் நீ சொல்லணும் ரகு. என்ன சாரதா, ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுல தாத்தா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? கேளுமா. அப்பாவும் அம்மாவும் எல்லா குழந்தைக்கும் இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. அப்படின்னா எனக்கு இல்ல? இங்க இல்லம்மா, எங்கேயாவது அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மன் நீ பிறந்ததுல இருந்து உனக்கு அம்மாவும் அப்பாவுமா காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நீ எது கவலைப்படுற? அம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரசாதம் குங்குமம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா தாத்தா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, எதுக்கு? புத்தி சுவாதீனம் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரத்துல குணமாகணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு குங்குமம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வருவேம்மா. அங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க தாத்தா. பாவம், இவங்க புதுசா சேர்ந்த பேஷண்ட். கல்யாணமாயி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கர்ப்பமானாங்க. குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு. அன்னையில இருந்து இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க. யாராவது தான் குழந்தைய உன் குழந்தைதான் சொல்லி இவங்க கிட்ட கொடுத்தா குணமாயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பைத்தியத்துக்கிட்ட தான் குழந்தைய கொடுக்கறதுக்கு யார் சம்மதிப்பாங்க? இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நான் உனக்கு என்ன தேச்சு விட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லாம இங்க வந்த? வாமா வா, உனக்கு தலைவரை விடுறேன். அம்மா அம்மா, எனக்கு என்னோட அம்மா வேணும். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்றியாமா? அம்மா சாரதா, உனக்கு என்னாச்சுமா? ஒண்ணுல தாத்தா, பக்தர்களோட குறைகளை காலையில கேட்கறதுக்கே அம்மனுக்கு சரியா இருக்கு. அதனால நான் பக்கத்துல இருந்தாலும் என்ன மறந்துடுறாங்க. ராத்திரி நேரத்திலயாவது அம்மன் என் குறைய கேட்டு எனக்கு வழிகாட்டுவாங்களேன்னு தான். என்ன வேண்டிட்டேம்மா? அம்மா வேணும்னு கேட்டேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. முயற்சி பண்ணி பார்க்கலாம் டாக்டர். அந்த அம்மனுடைய அருள் பார்வையினால அந்த பொண்ணு பழையபடி ஆகலாம் இல்லையா? அவங்களோட இந்த பொண்ணு அனுசரிச்சு போவாளா? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சாரதா சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட வளர்ந்தவ. ரொம்ப புத்திசாலி. யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. போலாம் வாங்க. சாரதா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? பாவம், இவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா தாத்தா? இவ்வளவு வயசாகியும் இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையே தாத்தா. ஆமாம்மா, அவங்களுக்கு தெரியாது. உங்க அம்மா கூட இவங்கள மாதிரிதான் இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதனால உன்னை தெரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அதான் இத்தனை நாளா உங்க அம்மா இருக்கிறத உனக்கு நான் சொல்லல. உங்க அம்மாவுக்கு உன்னை பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. அவங்க உன்னை குழந்தையா ஏத்துக்கணும்னா நீ பார்த்து நடந்துக்கணும். இப்பவே அம்மாவை பார்க்கணும். இது பாரு, இங்கே உட்கார்ந்து இருக்கணும்.
கீழே இறங்குன அடி வாங்குவ. ஜாக்கிரத. ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் திரும்பி வரதுக்குள்ள ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மொத்தத்தையும் ஒப்பிக்கணும். ஒப்பிச்சாதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அம்மா 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 நான் முழு ரைமே சொல்றேம்மா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. அம்மா டாக்டர் டாக்டர், என் பொண்ணு பாத்தீங்களா? முழு ரைமையும் ஒப்பிச்சிட்டா. அவளுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு. உடனே வாங்கி தரணும். நீங்க வாங்கி தரீங்களா? சரிம்மா, உடனே வாங்கி தரேன். பாப்பா, இவ்வளவு காலமா தாயும் மகளையும் பிரிச்ச பாவம் அடிக்கடி என்ன வாட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா மரத்தை வச்சு நீ தண்ணி ஊத்துவேங்கிற மாதிரி தாயும் மகளும் உன் தயவால ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. தாயும் மகளுமா சேர்ந்து வாழ வேண்டியவங்க அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இல்ல ஜானகி, இன்ஜெக்ஷன் போட்டுக்கமா. அம்மா 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 இன்ஜெக்ஷன் போட்டுக்கோமா. ஐயோ, எனக்கு வேணாம். ரொம்ப வலிக்கும். யார் சொன்னாங்க? சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டா வலியே இருக்காது. இங்க பாரு, நான் போட்டுக்கிறேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர் அங்கிள். பாத்தியா, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு வலிக்கலையே. Very good. That's good, Mummy. Good morning, doctor. I'm Raghu here. Hi Raghu, how are you? I'm fine, doctor. என் ஜானிக்கு எப்படி இருக்கா? Actually, I have to congratulate you. She is returning to normal life. Is it? Thank you very much, doctor. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சாரதா. சாரதாவா? யார் இந்த சாரதா? அந்த அம்மன் உன் மனைவிக்கு அனுப்பின பரிசு தான் சாரதா. 7 வயசு பொண்ணு, ரொம்ப கெட்டிக்காரி. உன் ஜானகி குழந்தைக்காக தவிக்கிற மாதிரி இந்த அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு அனாதை. ஜானகி அந்த உண்மையான அம்மா நினைச்சு அம்மாவும் பொண்ணுமா 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. உன் மனைவி குணமாகி திரும்ப பழைய மாதிரி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். ஜஸ்ட் மினிட். டாக்டர் அங்கிள், மத்தியானம் கொடுக்க வேண்டிய மாத்திரைய நர்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்ல. நீங்க சொன்னா அவங்க தருவாங்க தான் வந்தேன். சரிம்மா, சொல்லுங்க ரகு. யா, எப்போ வரீங்க? மறுபடியும் காண்டாக்ட் பண்றேன். ரகு அமெரிக்காவில இருந்து திரும்பி வரானா. நாம ஜானகியை கவனிக்கலன்னு நினைக்க கூடாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ குணமாயிட்டாளான்னு தெரிஞ்சுக்க. என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுற? அவ குணமாயிட்டாலும் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடும். சொல்றத ஒழுங்கா கேளுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ எந்த அளவுக்கு குணமாயிருக்கான்னு பாரு. பைத்தியத்தை பைத்தியமாவும் வச்சிருக்கணும்னு அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு சொல்லு. டாக்டர் அதை செய்வானா? பணத்தால அடிச்சா எவனும் செய்வான். அம்மானா என் அம்மா தான். அம்மா சாப்பிடுமா. வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். அம்மா நில்லு. சாப்பிடுமா. அம்மா நில்லு. என் பேச்சு கேளு, சாப்பிடு. சொல்றது உனக்குதான். உட்காரு. குட். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன்.
நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிடல, அப்ப 2 பேருமே செத்துருவோம். ஐயோ, நான் செத்து போனா பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் சாவக்கூடாது. அப்படின்னா சாப்பிடு. அம்மா அம்மா என் கூட வாமா. அண்ணா, ஆத்திரப்படாதீர்கள். இது ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை. அண்ணா, அந்த அசிரியர் கூறியது இவளுக்கு பிறக்கும் 8வது புத்திரனால் எனக்கு மரணம் என்று. இதை உயிரோடு விடுவேனா? நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஜானகி, என்னங்க, நான் இங்க எதுக்கு வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ ரெஸ்ட் எடு. நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வரலையா? இல்ல. ரகு, கொஞ்சம் உள்ளவா. இப்ப வந்துடுறேன் ஜானகி. மிஸ்டர் ரகு, உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் ஆல்சோ a பேட் நியூஸ். சொல்லுங்க டாக்டர். நடந்த விபத்துல உன் மனைவிக்கு பழைய நினைவு திரும்பிடுச்சு. ஏதோ பேட் நியூஸ்னு சொன்னீங்களே. எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாம அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே உன் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை. தாத்தா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு தாத்தா? முழுசா குணமாயிடுச்சுமா. அப்போ அம்மன் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க தாத்தா. அவங்கள உடனே நான் போய் பார்க்கணும். வரேன் தாத்தா. இல்லம்மா, அம்மா நான் இதுக்கு முன்ன நீ பார்த்த புத்தி சுவாதீனம் இல்லாத அம்மா இல்லம்மா. அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சிட்டதுனால உன்னை மறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு உன்னை அடையாளம் தெரியாதும்மா. இல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன அடையாளம் தெரியும். என்ன மன்னிச்சிடுமா. அவங்க உன் அம்மா இல்ல. அவங்க நல்லா குணமாகணும்னு உன்னை அவங்க பொண்ணுன்னு பொய் சொன்னேன். இல்ல, அவங்க எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். போயிட்டு வரேங்க. நோனோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுமா, போறேன்னு தான் சொல்லணும். போங்க.